ஹாய் மக்களே! இன்னைக்கு ஒரு அருமையான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து கறிய தனியா வேக போட்டு வச்சுக்கலாம் குக்கர்ல. இன்னொரு பேன்ல எண்ணெய் ஊத்திட்டு, சோம்பு, பட்டை, லவங்கம் போட்டுட்டு, வெங்காயம் போட்டு, தக்காளி போட்டு, முருங்கக்காய் போட்டு, உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் மிளகு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, வேக வச்சிருக்க அந்த கோழிய அந்த கறிய அதில போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம், மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் விழுது, அதாவது தேங்காய், அதுக்கப்புறம் முந்திரி, அப்புறம் சோம்பு, பச்சை மிளகாய் போட்டு அரைச்சு வச்சிருப்போம். அந்த விழுது ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கோழி குழம்பு மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது பண்ணிவிட்டு உப்புலாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம். அடுத்து இன்னொரு பேன்ல நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி போட்டிங்கன்னா வாசனை கம கமன்னு வருங்க. இதுக்கு மயங்காத ஆளே இருக்க மாட்டாங்க. சூப்பராக சாப்பிடுவாங்க. டேஸ்டியாக யம்மியாக எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க பார்த்துக்கோங்க. என்னம்மா குழம்பு வச்சிருக்கேன் அப்படின்னு பாராட்டுவாங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு